100 டேஸ்ல 1 மில்லியன் சேலஞ்சில் எனக்கு டே 29. வழக்கம் போல நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தூங்கிட்டேன். 1 ஹவர் லேட் ஆயிடுச்சு. குழந்தைங்க வேற பசியில இருக்கும். திடீர்னு வீட்டுக்கு வந்தோடனே அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டேன். அப்புறம் வழக்கம் போல தூங்காம பைக்கை சர்வீஸ் ஒண்ணு முடிவு பண்ணிட்டேன். சர்வீஸ் சென்டர்ல விடுற அளவுக்கு எல்லாம் வசதி இல்ல. சோ இருக்கவே இருக்கு நம்ம அண்ணன் கடை. அங்க விட்டுட்டு என்னென்ன ஃபால்ட் எல்லாம் சொல்லிட்டு ஃபால்ட் எல்லாம் ஒன்றும் இல்ல. ஃப்ரண்ட்ல இருக்க 2 இண்டிகேட்டரையும் வேணும் உடச்சுட்டான். அதை மட்டும் தான் மாத்தணும். மத்ததெல்லாம் ஜெனரல் சர்வீஸ் தான் சொல்லிட்டு ஸ்பேர் கடைக்கு வந்துட்டு இண்டிகேட்டர் ஒன்று வாங்கிட்டேன். பிகாஸ் ஒன்னு நல்லா தான் எரியுது. இண்டிகேட்டரோட ரேட்டை பார்த்தா தான் தலை சுத்துது. அப்ப இது வெறும் லைட் இல்லையா? அப்புறம் இண்டிகேட்டர் வாங்கி கொடுத்துட்டு பைக்கையும் விட்டுட்டு ரேபிடோ புக் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டு நல்லா தூங்கிட்டேன். நாமியும் நம்ம கூட தூங்குது பாருங்களேன். பசியில கத்தி என்ன எழுப்பிட்டாங்க எல்லாரும். ஸோ அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு அனிமி பார்த்துட்டு இருந்தேன். 6 மணிக்கெல்லாம் கால் பண்ணி வண்டி ரெடி ஆயிடுச்சு வந்து எடுத்துக்கோ சொல்லிட்டாரு. நானும் ரேபிடோ போட்டு போயிட்டு எல்லாம் ஓகேவா பார்த்துட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வண்டியை கவர் போட்டு மூட்டுறேன். ஏன்னு கேட்காதீங்க. இனிமே நான் பஸ்ல தான் ஆஃபீஸ் போறேன். நோ மோர் பெட்ரோல் செலவு, ஒன்லி பஸ் பாஸ் செலவு தான். அப்புறம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு குட்டீஸ்க்கு சோறு வச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். சாட்டர்டே ஆன எல்லா மாலுக்கும் விசிட்டர்ஸ் அதிகம் ஆகுறாங்க. ஏன்னு தான் தெரியல. ஏதோ பர்ச்சேஸ் பண்ண போற மாதிரி போயிட்டு ஃபுட் கோர்ட்ல சாப்பிட்டு வரதுக்கு எதுக்கு வீக்கெண்ட் போகணும்? எப்போ வேணா போலாமே. ஒரு வழியா ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டான். நாளைக்கு சண்டே எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கப்போ நான் பாட்டுக்கு தூங்கிட்டு இருப்பேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். டாட்டா.